போன கிளாஸ்ல வந்து நம்ம மசில்ஸ் ஆஃப் ஸ்கேப்புலர் ரீஜியன்ல டீரிஸ், சுப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல டீரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்புலரிஸ் மசில் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டீரிஸ் மைனர் மசில். ஓகே, இவங்களுடைய ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, ஆக்ஷன் வித் நிமோனிக்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரிஜின். எங்க இருந்து இவங்க ஆரிஜின் ஆகுறாங்க அப்படின்னா, அப்பர் 2/3 ஆஃப் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த லேட்ரல் பார்டர் ஆஃப் த ஸ்கேப்புலா. எங்கேருந்து வராங்க? லேட்ரல் பார்டர்ல இருந்து வராங்க. ஓகேவா? அங்க இருந்து வந்து எங்க போயிட்டு இன்சர்ட் ஆகுறாங்கன்னா, நம்ம சுப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சுப்ராஸ்பைனட்டஸ் போயிட்டு கிரேட்டர் டியூபோக்கல், சுப்ராஸ்பைனட்டஸ் போட்டு கிரேட்டர் டியூபோக்குள்ள இருக்கக்கூடிய அப்பர் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆனாங்க. இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில் வந்து மிடில் இம்ப்ரெஷன்ல இன்சர்ட் ஆனாங்க. அண்ட் இப்போ வந்து டீரிஸ் மைனர் மசில் எங்க போயிட்டு இன்சர்ட் ஆக போறாங்க? லோவஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கிரேட்டர் டியூபர்கல். ஓகேவா? அடுத்து இவங்களுடைய நர்வ் சப்ளை என்னன்னா ஆக்சிலரி நர்வ், ரூட் வேல்யூ C5 அண்ட் C6. இவங்களுடைய டயக்ராம் பார்த்துக்கலாம். எங்க இருந்து ஆரிஜின் ஆகுறாங்கன்னு சொன்னோம்? லேட்ரல் பார்டர் ஆஃப் த dorsal surface of the scapula ன்னு சொன்னோமா? சோ இது லேட்ரல் பார்டர். இங்க இருந்து ஆரிஜின் ஆகி எங்க போயிட்டு முடியறாங்க? லோவஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கிரேட்டர் டியூபர்கல். ஓகேவா? இவங்களுடைய ஆக்ஷன் என்னன்னா லேட்ரல் ரொட்டேஷன். இத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரம் த டீரிஸ் மைனர், டீரிஸ் மட்டும் எடுத்துக்கும். T for teres minor, E for external rotation. It is one of the muscle of rotator cuff. And E for edge of the scapula. Edge na lateral border. Okay, lateral border of the scapula. S means it is supplied by the axillary nerve. Okay, teres தான் இவங்களுடைய நிமோனிக்ஸ். T stands for teres minor, E stands for external rotation, R stands for rotator cuff, E stands for edge of the scapula, S for supplied by the axillary nerve. ஓகேவா? இப்போ டீரிஸ் மைனர் மசில் பத்தி புரிஞ்சிருச்சா? அவங்க எங்க இருந்து ஆரிஜின் ஆகுறாங்க, எங்க இன்சர்ட் ஆகுறாங்க, அவங்களுடைய நர்வ் சப்ளை என்ன, அவங்களுடைய ஆக்ஷன் என்ன, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதோடைய டயக்ராம் இங்க திருப்பி வேணா பாத்துக்கோங்க. திஸ் originate from the lateral border of the scapula and it gets inserted into the lowest impression on the greater tubercle. ஓகேவா? இப்போ subscapularis மசிலுக்கு போலாம். இவங்க மல்டிபென்னேட் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபென்னேட் மசில்னா என்னன்னு வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன். மல்டிபென்னேட் மசில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க எங்க இருந்து ஆரிஜின் ஆகுறாங்கன்னா மீடியல் 2/3 ஆஃப் த சப்ஸ்கேப்புலர் ஃபோசா. அதாவது டார்சல் சர்ஃபேஸ்ல தான் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் சுப்ராஸ்பைனஸ் ஃபோசான்னு இருக்கும். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கேப்புலால சப்ஸ்கேப்புலர் ஃபோசான்னு ஒரு ஃபோசா இருக்கும். அங்கிருந்து ஆரிஜின் ஆகுறவங்க தான் சப்ஸ்கேப்புலாரிஸ் மசில். ஓகேவா? எங்க போயிட்டு இன்சர்ட் ஆகுறாங்கன்னா லெஸ்ஸர் டியூபர்கிள். கிரேட்டர் டியூபர்கிள் ஒன்னு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலயே லெஸ்ஸர் டியூபர்கிள் ஒன்னு இருப்பாங்க. கிரேட்டர் டியூபர்கிள்ல தான் சுப்ராஸ்பைனட்டஸ் மசில், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில் அந்த டீரிஸ் மைனர் இன்சர்ட் ஆனாங்க. லெஸ்ஸர் டியூபர்கிள்ல சப்ஸ்கேப்புலாரிஸ் மசில் போயிட்டு இன்சர்ட் ஆகுறாங்க. இவங்களோட நர்வ் சப்ளை என்னன்னா அப்பர் அண்ட் லோவர் சப்ஸ்கேப்புலர் நர்வ். அதாவது நேம்லயே இருக்கு, சப்ஸ்கேப்புலாரிஸ் மசிலுக்கு சப்ஸ்கேப்புலர் நர்வ் தான் சப்ளை பண்றாங்க. இவங்களோட ரூட் வேல்யூ C5 அண்ட் C6. இவங்களோட இமேஜ் பார்த்துடலாமா? இவங்க இதுதான், அதாவது இந்த ஏரியாவை தான் சப்ஸ்கேப்புலர் ஃபோசா அப்படி சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்கேப்புலர் ஃபோசால இருந்து ஆரிஜினேட் ஆகி இட் கெட் இன்சர்டட் இன்டு த லெஸ்ஸர் டியூபர்கிள். ஓகேவா? இவங்க ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கேப்புலால ஆரிஜின் ஆகி அண்ட் தென் இன்சர்ட் ஆகுறாங்க. ஓகேவா? இவங்களோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா மீடியல் ரொட்டேஷன் அண்ட் அடக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அப்டக்ஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் தான் எல்லா மசிலுக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு மட்டும்தான் மீடியல் ரொட்டேஷன் அண்ட் தென் அடக்ஷன். சப்ஸ்கேப்புலர் மசிலோடைய நிமோனிக்ஸ் பார்க்கலாம். சரியா?
அவங்களுக்கு என்ன நிமோனிக்ஸ்னா சப்ஸ்கேப்புலரிஸ் மசில் இருக்கக்கூடிய SUBS, அதாவது சப்ஸ், இதுதான் வந்து அவங்களுடைய நிமோனிக்ஸ். இதுல S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஸ்கேப்புலரிஸ், U ஃபார் அண்டர் த ஸ்கேப்புலா. ஏன் அண்டர் த ஸ்கேப்புலானா ஸ்கேப்புலா இருக்குன்னா அண்டர் த ஸ்கேப்புலால தான் சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? அதனால U stands for under the scapula, that is subscapular fossa. ஓகேவா? B stands for bringing the arm in. arm inna internal rotation, medial rotation internal rotation னு சொல்லுவாங்க. ஓகேவா? S for subscapular. ஓகேவா? S for subscapularis, U for under the scapula, B for bringing the arm in, that is internal rotation, S for subscapular nerve. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது என்னென்ன ஆக்ஷன் பண்ணும் போதெல்லாம் இந்த மசில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷர்ட், செகண்ட் ஒன் ஸ்கிராச்சிங் யுவர் பேக், தேர்ட் ஒன் ரீச்சிங் இன்டு யுவர் பேக் பாக்கெட். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும் பொழுது சப்ஸ்கேப்புலரிஸ் மசில் ஹெல்ப் பண்றாங்க. போனஸ் ட்ரிக் என்னன்னா, இன் சிட்ஸ் மசில், சிட்ஸ் மசில் யாரு? ரொட்டேட்டர் கஃப் மசில் தான் சிட்ஸ் மசில். அவங்க தான் சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், தீரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்புலரிஸ். இதுல இருக்கக்கூடிய சிட் மசில், அதாவது supraspinatus, infraspinatus and the teres minor muscle மூணுமே do the external rotation. ஓகேவா? S stands for subscapularis, do the internal rotation. இந்த ட்ரிக் எதுக்குன்னா ஆக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஈஸியா. அதாவது சிட்ஸ் மசில்ல இருக்கக்கூடிய சிட் அப்படின்றவங்க stands for external rotation. லாஸ்டா இருக்கக்கூடிய S do the internal rotation. ஓகேவா? மல்டிபென்னட் மசில் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இப்ப பார்க்கலாம். அதாவது சப்ஸ்கேப்புலரிஸ் மசில் வந்து டைப் ஆஃப் மல்டிபென்னட் மசில். ஏன் மல்டிபென்னட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நேம்ல இருக்கு பாருங்க. மல்டினா இட் மீன்ஸ் மல்டிபிள், பென்னட் அப்படின்னா ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஏன் ஃபெதர் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஃபெதருக்கு ஒரே ஜாயினிங் பாயிண்ட் தான், ஆனா நிறைய பிளேசஸ்ல அந்த ஃபெதர்ஸ் இருக்கும். நாட் இன் த பேரலல் டைரக்ஷன், இட் இன் த டயகனல் டைரக்ஷன். ஸோ மல்டிபென்னட் மசில் ஹாஸ் த மல்டிபிள் ரோஸ். அதாவது இவங்க தான் மசில் அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் இருப்பாங்க. மல்டிபிள் ரோஸ், நிறைய ரோஸ் இருப்பாங்க. நாட் இன் பேரலா இருக்க மாட்டாங்க. It is in a diagonal fibers. ஓகேவா? With the central tendon, அதாவது இவங்க எல்லாருக்குமே the tendon it in the central, but it gives branches to multiple smaller tendons. ஓகேவா? Multipennate muscle has the multiple rows of diagonal fibers with the central tendon branching into multiple smaller tendons. ஓகேவா? Subscapularis is the multipennate muscle. It providing greater strength and the stability to the shoulder joint. ஏன் greater strength and stability கொடுக்குறாங்க அப்படின்னா, மல்டிபென்னட் மசில்ல நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால it gives the greater strength and the stability to the shoulder joint. இந்த மல்டிபென்னட் மசிலுக்கு அதர் எக்ஸாம்பிள் யாருன்னா டெல்டாய்டு மசில். ஓகேவா? இவங்களுடைய ஃபங்க்ஷனல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, மல்டிபென்னட் அரேஞ்ச்மெண்ட் இன்க்ரீசஸ் த மசில் பவர் டியூ டு த மோர் ஃபைபர் பேக்கிங். அதாவது நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு மசில் பவர் இன்க்ரீஸ்டா இருக்கும். அப்போனா டெல்டாய்டு மசில்லையும் சப்ஸ்கேப்புலரிஸ் மசில்லையும் மசில் பவர், அதாவது அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்ட் சம்மரிக்கு போலாம். சம்மரியில இவங்க ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, ஆக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் நோட்ஸ். இவங்க எங்கேருந்து ஆரிஜின் ஆகுறாங்க? லேட்ரல் பார்டர் ஆஃப் தி ஸ்கேப்புலா டீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலரிஸ், சப்ஸ்கேப்புலர் ஃபோசா. இவங்க கிரேட்டர் டியூபர்க்கிள், இவங்க லெஸ்ஸர் டியூபர்க்கிள்ல இன்சர்ட் ஆகுறாங்க. இவங்க ஆக்சிலரி நர்வ் சப்ளை பண்றாங்க, சப்ஸ்கேப்புலர் நர்வ் இவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இவங்களுக்கு லேட்ரல் ரொட்டேஷன், இவங்களுக்கு மீடியல் ரொட்டேஷன் அண்ட் தென் அடக்ஷன். ஸ்பெஷல் நோட்ஸ் பார்த்தோம்னா, இவங்க
ரொட்டேட்டர் கஃப் மசில் இவங்களும் ரொட்டேட்டர் கஃப் மசில் தான் பிளஸ் த மல்டிபென்னேட் மசில். ஓகேவா? இதுதான் டீரிஸ் மைனர் இந்த சப்ஸ்கேப்புலரிஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல டீரிஸ் மேஜர் அண்ட் டெல்டாய்ட் மசில் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.